அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் குரக்கன் மாவில் வாய்ப்பன் செய்து காட்ட போகிறேன். நான் பேணியால் தான் அளந்து இந்த மாக்களை எடுத்துருக்கிறேன். குரக்கன் மாவும் 3 பேணி இந்த பேணியால் எடுத்துருக்கேன். 3 பேணி குரக்கன் மா. இது அமெரிக்கன் மாவும் 3 பேணி எடுத்துருக்கிறேன். மற்றது இந்த வாழைப்பழம் ஒரு 3 பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்குது. இந்த தயிர் ஒரு 150 தயிர் எடுத்துருக்கிறேன், 150 அளவில். இது ஒரு பெரிய தேங்காய் பாது திருவின தேங்காய் பூ, 150 கிராம் சீனி, ஏலக்காய் தூள். இது குழைக்கிறது தேங்காய் பாலில் தான் குழைக்க போகிறேன். மற்றது கொஞ்சம் அப்பச்சோடா தூள் போடணும். இப்போ நாங்கள் இந்த முதல் வாழைப்பழத்தை விரித்து போடுவோம். இந்த வாழைப்பழத்தை மிக்ஸி அதுகளில் அடிக்காமலுக்கு இப்படி இந்த மாவுகளை போட்டு முதல் பிணைவோம். இதை இப்படி இந்த குரக்கன் மாவுகளை போட்டு நல்லா இப்படி பிணைஞ்சு விடுங்க. மிக்சியில் அடித்து போடுறதுல பார்க்க இப்படி பிணைஞ்சு செய்கிறது நல்லா இருக்கும். இந்த குரக்கன் மாவில் தனியாக செய்யலை, அது கொஞ்சம் அந்த மாவு கலந்தால் தான். இது அந்த கொஞ்சம் இதாக இருக்கிறதால, அரிசி மாதுகள் மாதிரி இருக்கிறதால அந்த மா கொஞ்சம் கலந்து செய்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ வாழைப்பழம் போட்டு இதுக்குள்ள இப்போ இவ்வளோ பிணைஞ்சா போதும். இனி நாங்கள் தேவையான சாமானை போடுவோம். சீனி கொஞ்சம் பார்த்து போடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது இவ்வளோத்துக்கும் இப்படி 150 கிராம் சீனி போடணும். உப்பு தேவையான அளவு, தேங்காய் பூ, இந்த மாவையும் போடுவோம். கொஞ்சம் ஏலக்காய் தூள். இதுக்கு அப்பச்சோடா தூள் கொஞ்சம் போடணும். உள்ளுக்கு அந்த கொஞ்சம் சொப்டா வீரத்துக்கு இது போடணும். கணக்க தேவையில்லை. இது இந்த சரியான சின்ன கரண்டி, அதால் ஒரு கரண்டி போட்டுருக்கிறேன். இப்போ தயிரெல்லாம் போடுறதால நாங்கள் 1 மணித்தியாலம் இல்லை 1/2 மணித்தியாலம் வச்சுட்டே இந்த வாய்ப்பனை சுடலாம். இப்போ நான் இது குழைக்கிறதுக்கு தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன், புளிஞ்ச தேங்காய் பால். இப்போ நான் இந்த மா நல்லா குழைச்சிட்டேன். இது ஆக இறுக்கமாக குழைச்சி போட்டால் உள்ளுக்கு அவியாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த இப்படி குழைக்கணும். இப்படி நாங்கள் இப்படி இப்படி எண்ணெய்களை போடுற மாதிரி குழைச்சா போதும். நல்லா பிணைஞ்சு குழைச்சாச்சு. இனி இதை நான் மூடி வச்சுட்டு சரியாக 1/2 மணித்தியாலத்தால் தான் இதை சுடணும். 1/2 மணித்தியாலம் மூடி வைப்போம். இப்போ இது 1/2 மணித்தியாலம் ஆகிட்டுது. நாங்கள் இதை குழைச்சி வச்சு இப்போ எண்ணெயும் சுடுறதுக்கு வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் இப்படி போட்டு பார்ப்போம், எண்ணெய் கொதிச்சுட்டு தாண்டு. எண்ணெய் கொதிச்சிட்டுது. கொஞ்சம் எண்ணெய் கூட தான் விடணும் நாங்கள் இந்த இதுகள் போடுறதுக்கு.
இப்படியே போட வேண்டியது தான். கொஞ்சம் எட்டாக போட்டு விடுங்க. கொஞ்சம் சின்ன நெருப்பில் வச்சு கொஞ்சம் கூடுதலான நேரம் பொரியணும். உள்ளுக்கும் அவிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் பொரியணும். இது கொஞ்சம் நேரத்தால் இதை இப்படியே இப்போ நல்லா பொரிஞ்சிட்டது. இது நல்லா பொன்னிறமாக வெளியில் இப்படி கொஞ்சம் வார அளவுக்கு பொரிய விடணும். அப்போ தான் உள்ளுக்கும் அவிஞ்சிருக்கும். இப்போ நாங்களும் எடுக்கலாம். இது இப்படியும் விடலாம். இப்படி உருண்டாலும் நல்லா உருண்டையாக வரும். பார்த்து பார்த்து விடாமல் இருக்கிற அளவுக்கு விட்டு விட்டோம்னா சரி. இப்போ குரக்கன் மாவில் வேப்பன் எல்லாம் செய்து முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு வேப்பன் நீங்களும் செய்து பாருங்க. மேலுக்கு நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ளுக்கு நல்ல பஞ்சு மாதிரியும் இருக்கும். தேங்காய் பூ, தயிர் அதெல்லாமே போட்டு பாருங்கள். போட்டு ஒரு இதே மாதிரி செய்து பாருங்கள். நல்ல தரமாக இருக்கும். இப்படி நல்ல உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கும். தேங்காய் பூதெல்லாம் போடுறதால நல்ல தரமாக இருக்குது. இதே மாதிரி ஒரு வேப்பன் செய்து நீங்களும் சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.